ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி Solana எக்கோசிஸ்டத்தில் என்ன மாதிரி டோக்கனை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து செய்ய வேண்டியது வந்து உங்களுக்கு Solflare Walletன்றது Solanaவுடைய பேலட்டை வந்து இன்ஸ்டால் பண்ண வேணும். நீங்கள் நிறைய தெரியும் உங்களுக்கு பேன்கேக் ஸ்வாப் மாதிரியான ரேடிங்கை செய்ய பேன்ஷேப்போட ஊடாக வந்து ரேடிங் செய்வதற்கு நீங்கள் வந்து மெட்டாமாஸ்க்னு சொல்கிறத வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மெட்டாமாஸ்கில் வந்து நிறைய செயின்கள் இருக்குது. ஓகேனுடைய செயின்கள் இருக்குது, ஈத்தூரியம் இருக்குது, ரிங்பெரி இருக்குது, மேட்டிக் இருக்குது, கேட் இருக்குது, கெக்ஸோ இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் வந்து Solanaவுடைய எக்கோசிஸ்டத்தை ரன் பண்ணக்கூடிய மாதிரி மெட்டாமாஸ்கில் இல்லை. ஆகவே வந்து அடிஷ்னலாக ஒரு பேலட்டோட இன்ஸ்டால் பண்ண வேணும். அதில் பேர் வந்து Solflare பேலட்னு சொல்லி. இந்த Solflare பேலட்டனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் கூகுள் ஸ்க்ரோமில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது பிரேவில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் தேவையான இது எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த Solflare பேலட்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த add to brave கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுடைய இந்த பேலட்டில் வந்து இன்ஸ்டால் ஆகும். உங்களுடைய பேலட் அதாவது ப்ரௌசரில் அந்த பேலட் வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் பண்ணி முடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஏற்கனவே ட்ரான்லிங் பைனான்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடிஷ்னலாக வந்து இப்போ வந்து இந்த Solflare இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்போ கிளிக் பண்ணோன்னு இந்த 3 பட்டனில் ரெட் கலர் ஆகும். இதில் வந்து Solflare பேலட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கிரியேட் நியூ பேலட்னு சொல்லி போயிட்டு இதில் ஒரு விரும்பின பாஸ்வேர்டை நான் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த கீபேட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இந்த கீபேட்டை வந்து கட்டாயம் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா தான் நீங்கள் உங்களுடைய பேக்கப் விடியலாம். அடுத்தது உங்களுக்கு இந்த கீபேட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து கட்டாயம் தேவைப்படும். இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் அந்த எழுதி வச்ச அவ்வளோத்தை வந்து இதில் ஃபில் பண்ண வேணும். கரெக்டாக 24 வேர்ட்ஸை ஃபில் பண்ணதுக்கு தான் வெரிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த உங்களோட பேலட் வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு வந்து இந்த பேலட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். அதாவது இப்படி பண்ணி முடிய பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பேலட் வந்து வரும். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த ஃபுல் பேஜில் எடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் வந்து இந்த Solanaவோட டிபாசிட் பண்ண வேணும். நீங்கள் இப்படி இருக்கும், உங்களுக்கு 0 இருக்கும். நான் வந்து டிபாசிட் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த Solanaவுடைய டிபாசிட் பண்ணுறதுக்கு இந்த ரிசீவ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் அட்ரஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கொள்ளணும். காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா கட்டாயம் நீங்கள் பைனான்ஸ்லேருந்து தான் கொண்டு வரலாம். வேறு வந்து ஈஸியான வழி வந்து இல்லை. பைனான்ஸ்லேருந்து கொண்டு வரது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பைனான்ஸ் வந்து அதாவது இந்த Solana வந்து டோக்கன் எங்கே வாங்கலுமோ அங்கேருந்து வாங்கிட்டு நீங்கள் கொண்டு வர்றது ஈஸி. அதாவது குறைஞ்ச செலவில் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். அதுக்குரிய வழியை பார்ப்போம். பைனான்ஸுக்கு போயிட்டு பைனான்ஸினுடைய பேலட்டுக்கு போயிட்டு அதில் பியர்டன் சப்போர்ட்டுக்கு போயிட்டு இதில் SOLன்னு டைப் பண்ணிங்கன்னா Solana வரும். Solana வந்து நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம். இந்த வித்ட்ரோவில் வந்து கிளிக் பண்ணினோடனே Solana என்று சொல்லி காட்டும். Solana வந்து காட்டும். நீங்கள் காப்பி பண்ண அந்த அட்ரஸை வந்து உங்களுடைய Solanaவுடைய அட்ரஸை வந்து இந்த Solanaவுடைய ரிசீவ்ன்றதுக்கு போயிட்டு இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உடனே பேஸ்ட் பண்ண வேணும். பண்ணிவிட்டு Solana நெட்வொர்க்கில் வந்து நிறைய இருக்குது, BSCயும் இருக்குது. Solana வந்து கிளிக் பண்ண வேணும். பண்ணிவிட்டு உங்களோட மினிமம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் 0.21 Solana இருக்கணும். அதனால $31 அப்படி வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தரம் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதை விட கூட கொண்டு வரலாம். பண்ணிவிட்டு வந்து அதை வித்ட்ரோவல் ஃபீஸ் வந்து 0.1 Solana எடுப்பாங்க, 0.01 எடுப்பாங்க. நீங்கள் 0.21 நான் எடுத்த நேரம் 2 தான் வந்து Solana வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய இருக்கும். இதை வந்து நான் வித்ட்ரோவல் கொடுத்த உடனே இப்படி போகும். இதை கண்டினியூ பண்ணிங்களாண்டால் அது பாஸ்வேர்ட் அண்ட் உங்களுடைய மொபைல் கூகுள் ஆதென்டிகேட்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய காசு வந்து உங்களுடைய இந்த Solanaவுக்குள்ளே வந்துடும். வந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ $31 வந்துட்டு வச்சுக்கொள்வோம். இந்த $31 வச்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா டோக்கனை வந்து வாங்க போகிறோம். என்ன டோக்கன் வாங்கலாம்னு சொல்லிச்சுன்னா இந்த பெரும்பாலும் இந்த CoinGeckoவுக்கு போயிட்டு இந்த CoinGeckoவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். Solana பிளாட்ஃபார்ம் Solanaவை செலக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன கோயின்கள் இருக்குன்ற விஷயங்கள் தெரியும். இதில் நிறைய கோயின்கள் இருக்கும். இதில் ரேடியம் என்ற ஒரு பேன்கேக் ஸ்வாப்பான ஒரு ரேடியம் ஸ்வாப்பை பயன்படுத்தி தான் வந்து நம்ம வாங்க போகிறோம். அப்போ ரேடியம் IO என்றதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னு இந்த ரேடியம் என்ற அந்த வெப்சைட் வந்து வரும். இதில் லான்ச் ஆப்பை கொடுத்தீங்கன்னு சொன்னால் RaydiumSwapக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். இதில் வந்து நீங்களுடைய பேலட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி கேட்கும். இதில் வந்து Solflare எக்ஸ்டென்ஷனை கொடுக்க வேணும். கொடுத்து பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பேலட் வந்து கனெக்டட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் Solanaவை செலக்ட் பண்ண வேணும். அடுத்தது நீங்கள் ரே என்ற டோக்கனை வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் எவ்வளோ உங்கள்கிட்ட 0.2 இதுக்கு Solana இப்போ 1க்கு வாங்க போகிறேன்னு சொன்னால் 1.4 ரேடியம் வந்து வாங்கலாம். அதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ப்ரைஸ் வந்து
$10 அப்படி போய் கொண்டிருக்கு. ரேடியம் வந்து $10 அப்படி போய் கொண்டிருக்கு. ஆகவே வந்து 0.1.4 தான் வாங்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய டோக்கன்கள் இருக்குது. கென்னு இருக்குது, அடுத்தது ஸ்டார் அட்லஸ் இருக்குது. புதிதாக வந்த கோயின்கள் டோக்கன்களை நிறைய 92 ப்ராஜெக்ட் வந்து இந்த சொர்னாவில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அடுத்தது இதில் எக்ஸாம்பிளாக இன்னொரு கோயின்ன்றதை வாங்கி பார்ப்போம். மூன்லா என்ற ஒரு கோயின், மோலா என்ற கோயினை வாங்கப்புறம் மூன்லாவில் வந்து இதில் போயிட்டு இதில் சோலனாவோட அட்ரஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த ரேக்கு பதிலாக வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னு தான் மோலா வரும். இந்த மோலா வந்து நீங்கள் 0.1க்கு வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் எவ்வளோ டோக்கன் வந்து வாங்கக்கூடிய இருக்குன்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ண வேணும். அது AKROன்றதுக்கு வாங்கலாம். உங்களுக்கு விரும்பின டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் இதில் வந்து ஸ்வைப் பண்ணலாம். ரைட். இனி வந்து ஸ்வேப்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் அப்ரூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டோக்கன் வந்து வாங்கப்பட்டுரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் வந்து பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. வளமையாக செய்கிற ப்ராசஸ் தான் வந்து சொல்லனாவுக்கும். ஆகவே நீங்கள் இதே மாடலில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அவ்வளோதான். நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.